வாங்க போலாம் வாங்க போலாம். மழை பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குது, வேற லெவல்ல இருக்கு. வாங்க போலாம். இங்க பாத்தீங்கன்னா பெரிய அருவி இருக்குது, வேற லெவல்ல இருக்கு. வாங்க பாப்போம். வெள்ளை ஏலச்செடியில பார்த்தா இப்பெல்லாம் ஏலச்செடியில் எல்லாம் ஈரமா இருக்குது. இந்த பாருங்களேன், இது எப்படி எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து பயங்கர ஈரமா இருக்குதுன்னு எப்படி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். இது எல்லாமே பயங்கர ஜில்னஸ், பயங்கர கிளைமேட், ஓவர் வேற லெவலு. இப்போ நம்ம யார் கூட போயிட்டு இருக்கோன்னா, இந்த தோட்டத்துடைய ஓனர் கூட போயிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் அவர் தான் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். பார்த்து சுதாரமாக வரணும், ஏன்னா ஃபுல்லாக பள்ளத்தாக்கா இருக்கும். இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அப்படி கீழே காட்டுங்க. அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ரொம்ப இதாக இருக்கும். இது ஃபுல்லாக எல்லாமே ஏலக்காடு தான். இவர் தான் எங்கள் அண்ணன். இவர் தான் வந்து இந்த தோட்டத்தை ஃபுல்லாக வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. வாங்க போகலாம். இப்போ நம்ம பெரிய அருவியை பார்க்க போகிறோம். தண்ணி மேலேருந்து பயங்கர ஹைட்டில் விழுந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு குறிஞ்சி செடின்னு சொல்லுவோம். இதெல்லாம் குறிஞ்சி மரம். இதெல்லாம் வந்து காட்டு குறிஞ்சின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக காட்டு குறிஞ்சி. நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, அந்த இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், அந்த அருவிக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். மேலே பயங்கரமான அருவி இருக்குது, அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஹைட்டு. ரொம்ப தூரம் நடந்து வந்தால் மூச்சு வாங்கிடும், அதனால தான். இதெல்லாம் வந்து நம்மளாம் அங்கே வர முடியாது, அண்ணன் இங்கே இருக்கிறதுனால வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபாரஸ்டான ஏரியா. இது பாட்டா அட்டைன்னு சொல்லுவோம். சின்ன அட்டையாக இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம கையில் கடிச்சது எப்படின்னா ஃபுல்லாக ரத்தத்தை உறிஞ்சி அதான் கீழே விழுந்துடும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக வரும். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த அட்டை இருக்கும். ரொம்ப கவனமாக வரணும், இல்லாட்டி கீழே போயிடும். ரொம்ப ஹைட்டு. மழை காலையிலேருந்து ஃபுல்லாகவே மழை தான். அந்த மலையில தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இது ஃபுல்லாகவே ஒரு பெரிய காட்டுக்குள்ளே குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போகிறோம். வேற லெவலில் இருக்குது. இதுதான் அட்டை. இது ஃபுல்லாக ஏறிச்சுன்னா அப்படியே மேலே போய் நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அட்டை போச்சு அப்படின்னா கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிய ஆரம்பிச்சிடும். வாங்க போலாம். இங்கே வந்து மாடு வர்றதுனால அதிகமாக அட்டை இருக்கும். அந்த அட்டை வந்து ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிடும்.
வந்து ஏலக்காய் போட்டுருக்குறாங்க. எல்லாமே இது ஃபுல்லாக ஏலக்காய் தான். பார்த்து ரொம்ப கவனமாக வரணும். ஃபுல்லாக மழை பெஞ்சு ரொம்ப சேரு சகதியமாக இருக்குது. ரொம்ப சேர் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அருவி சத்தம் இப்போ தான் கேட்குது, லைட்டாக கேட்குது. அருவி இப்போ பக்கத்தில் வந்துட்டோம், மேக்ஸிமம் வந்துடுவோம். அதுதான் போயிட்டுருக்குறோம். இது ஃபுல்லாக வந்து காட்டு அவரைன்னு சொல்லுவோம். இதை காட்டு அவரை பூவு. இது வந்து அவரை காட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த அவரை வந்து நம்ம பிடிங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லை, இது காட்டு அவரைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் முள்ளாக இருக்குது, ரொம்ப கவனமாக வரணும். இல்லாட்டி ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா எல்லாமே இதாயிரும். இது ஃபுல்லாகவே காட்டுக்குள்ள எல்லாமே ஏலக்காய் தான் இருக்குது. பார்த்து சுதாரணமாக வரணும். ஏன்னு கேட்டால் இல்லை மழை பெஞ்சதுனால இருக்கும். மேலே குனிஞ்சு வாங்க. இது ஃபுல்லாகவே தண்ணி தான். இது ஃபுல்லாக தண்ணி தான் போயிட்டு இருக்கு. நடந்து வர பாதை எல்லாமே தண்ணி தான். நம்ம எதிர்பார்த்து சின்ன ஓட தண்ணி வர ஓட, அதனால இதை தாட்டிட்டு இன்னும் மேலே ஹைட்டில் போகணும். ஃபுல்லாக வந்துட்டு காட்டு தண்ணி, ஆற்று தண்ணி வந்து ஃபுல்லாக சாப்பிட்டா எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு மூலிகை நல்லா தண்ணி வந்து நல்லா கனமாக இருக்கும். தண்ணி வந்து குடிக்கிறது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது. வாங்க போகலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்துட்டு இல்லை இதாக தான் இருக்கும். ரொம்ப கவனமாக வந்து ஃபுல்லாகவே தான். ஓகே. Allez, bébé. Oui,